அதிமுகவிலும் மண்டல வாரியாக பலமான தலைவர்கள் உள்ளனர். ஆனால் தாவேக்காவில் விஜயே தொடக்கம் விஜயே முடிவு என்ற நிலை நீடிக்கிறது. விஜய் பிரச்சாரம் செய்யாத 134க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய மாற்று முகம் யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. பூத் கமிட்டிகளும் மாவட்ட செயலாளர்களும் களப்பணி ஆற்றினாலும் கூட்டத்தை கூட்டி வாக்குகளாக மாற்றும் நட்சத்திர அந்தஸ்து அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. விஜய் 100 தொகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் அது பின்வரும் சிக்கல்களை உருவாக்கும். விஜய் பெரும்பாலும் நகர்ப்புற அல்லது அதிக இளைஞர்கள் உள்ள தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்தால் கிராமப்புற மக்கள் தங்களை புறக்கணிப்பதாக உணர வாய்ப்புண்டு. விஜய் ஒரு பகுதி நேர அரசியல்வாதி என்ற பிம்பத்தை எதிர்க்கட்சிகள் இதன் மூலம் வலுவாக்க முயலும். ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சுற்ற முடியாத ஒருவரால் எப்படி மாநிலத்தை ஆள முடியும் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைப்பார்கள். தலைவர் வராத தொகுதிகளில் உள்ள தொண்டர்கள் உற்சாகம் இழக்க நேரிடும். இது வாக்குப்பதிவு நாளில் களப்பணியை பாதிக்கலாம். இது ஒரு திட்டமிட்ட வியூகமாகவும் இருக்கலாம்.